இந்த வண்டிக்காய் வந்து முதல்ல வெட்டலாம், அதுக்கப்புறம் இந்த வண்டிக்காய், அதுக்கப்புறம் இந்த வண்டிக்காய், அதுக்கப்புறம் இந்த வண்டிக்காய். இந்த ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு டேர்ன் வந்து கொண்டே இருக்கும் வண்டிக்காய். வண்டிக்காய் பால் கறி தங்கட தோட்டத்திலே வந்து வண்டிக்காய் அப்படிங்க, வண்டி தோட்டத்திலே வச்சு சமைச்சு வண்டி தோட்டத்திலே வந்து சாப்பிட்றது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமோ. அதனால தான் இன்றைக்கு வண்டி தோட்டத்திலே இருந்துட்டேன் நான். ஆமாம், இன்றைக்கு வந்து என்ன சமையல்? இன்றைக்கி நாங்கள் வண்டியில் நல்ல வண்டிக்காய் இருக்குது, வண்டிக்காய் அப்படி கடைக்கும் கொடுத்துட்டு எங்களுக்கும் கடைக்கும் எடுக்க போகிறோம். இது வந்து நல்ல பால் வண்டி, பால் வண்டிலேயே நல்ல ஒரு பால் கறி வைக்க போகிறோம் இன்றைக்கு. பால் எப்படி இருக்கு வண்டிக்காய் முத்திட்டு வந்து பார்க்குறது, இப்படி முடிச்சு தான் பார்க்கணும். இது நல்ல செஞ்சு வண்டிக்காங்க பாருங்க இப்படி முடியுது. இந்த வண்டியில் வந்து சுனை இருக்கிறபடி அம்மா வந்து புல் கையில் ஷர்ட்டு போட்டுருக்குறா. வண்டியில் சுனை கடிக்கும் வண்டிக்காய் வண்டிக்காய். ஆனால் இந்த வண்டியில் வந்து சுனா கொஞ்சம் குறைவு, மற்ற வண்டிலாம் சுனா கூட. நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த பால் வண்டி. வண்டிக்காய் பார்த்தாலும் முத்திர வண்டிக்காய் தான் சொல்லி அவ்வளோ பெரிய வண்டிக்காய் பாருங்க. நல்ல குஞ்சு வண்டிக்காய் இருக்குது. நல்ல நானே வந்து வண்டிக்காய் சாப்பிட்ற குறைவு, ஆனால் இந்த வண்டிக்காய் சமைச்சா நல்ல வடிவாக சாப்பிடுவேன். நல்ல விருப்பம். ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு வண்டிக்காய் வட்டி கொடுத்து கொண்டே இருக்கணும், இல்லாட்டி முத்திரும். முத்தினா அது ஒன்றும் செய்யல, யோசனம் இல்லை. இப்போ தான் வண்டி வந்து ஆரம்பம் காய்க்க தொடங்கி. இப்போ என்ன விலைக்க மாடிக்கணும் கடையில் வண்டிக்கா? நாங்களும் வந்து எங்கட கறி தேவை எடுத்துக்கொண்டு மிகுதியை வந்து கடையில் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வண்டிக்காயும் ஒவ்வொரு அடி வரும் போலோட. ஒரு 10 காய் போட்டால் ஒரு கிலோ வரும். பெரிய வண்டிக்கு கடையில் வாங்க வராங்க பார்த்துட்டு முத்திட்டு முடிச்சு பார்ப்பேன் வண்டிக்காய் எப்படி இருக்கு. இந்த வண்டிக்காய் தான் பாருங்க பார்த்தா முத்திரம் தான் சொல்லுவேன், ஒரு அடி வரும் வேணாமா. இப்போதைய காலத்தில் வந்து இந்த வண்டி வந்து செய்கிறது சரியான குறைவு, இந்த இனம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இது நாங்கள் இதில் நீ இந்த மரத்தில் விட்டு தான் நெத்து எடுத்து தான் திருப்பி திருப்பி போட்டு கொண்டுருக்குறோம். இது ஒரு 6-7 மாதம் நின்று காய்க்கும். அதை விட இந்த வண்டிக்கு வந்து எருவெல்லாம் வச்சு தான் நட்டுறாங்க. பாருங்க எப்படி வளர்ந்துருக்குண்டு. இந்த வண்டியில் நோய் வர்றது சரியான குறைவு. இஞ்சிரம் இதில் இருக்குண்டு. இந்த வண்டிൻ്റെ இலையண்ட பெருசாக பாருங்கள், இந்த பெரிய இலையண்டு. இது இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கு, இன்னும் வந்து நல்லா வளரும். ஆனால் இந்த வண்டி வளர வளரதான் காய் வந்து கூட வரும், இந்த கட்டுகள் எல்லாம் காய்க்கும். இங்கே பாருங்க, இதுதான் வந்து வண்டி பூ.
இப்போ வந்து அம்மா வண்டிக்கெல்லாம் வட்டி எடுத்துட்டா பாருங்க எப்படி இருக்குண்டு. எங்களுக்கு ஒரு 1/2 கிலோ வெண்டிக்காய் எடுக்க காணும் கறிக்கு. மிச்சத்தை கொண்டு கடைக்கு கொடுப்போம். அப்போ நாங்கள் இனி 1/2 கிலோ வண்டிக்காய் எடுத்து சமைக்க தொடங்குவோம் வேணாம்மா. டெய்லி வெண்டிக்காய் பார்க்குறது. நாங்கள் டெய்லி வெண்டிக்காய் பார்க்கறது தான் வைக்க போகிறோம். வெண்டிக்காய் அப்படிங்க நாங்கள் காலமாக கடைக்கு தான் கொடுத்து நாங்கள் அது மிளகறிகள் ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது. அதில் எங்களுக்கு குறைவாக தான் இருக்குது இப்போ மிளகறிகள். அதாவது நாங்கள் சந்தைக்கு கொண்டு போய் அந்த கடைக்கு தான் கொடுத்து நாங்கள் வீட்டு தோட்டம் தானே. நாங்கள் பெரிய அளவில் வந்து செய்யலை. எங்களுக்கு பக்கத்தில் கடை இருக்கிறபடியே நாங்கள் வந்து அதில் ஒரு 2-3 கிலோ தான் பெறும் கணக்கு வராது. அப்போ அதை கொண்டு நாங்கள் இப்படியே கொடுக்குறோம். நாங்கள் கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையான வண்டிக்காக நாங்கள் எடுத்து நாங்கள் இன்றைக்கி நாங்கள் பார்க்கறதான் வைக்க போகிறோம். பாருங்க வேறு வண்டிக்காய் எடுத்துருக்கிறோம். அதோட பச்சை மிளகாய், வெங்காயம், தேசி புளி விட்டு தான் அவிக்க வைக்கணும் வண்டிக்காயை. எல்லாம் அந்த புளி புள்ளண்டு இருக்கும். அப்போ அதையோட வச்சு கொண்டா நாங்கள் நல்ல ஒரு பார்க்கறது கொண்டு வைக்க போகிறோம். முதல்ல நாங்கள் வண்டிக்காயை கழுவி போட்டுவோம். அதுவும் வந்து வண்டிக்காய் பிடுங்கி வண்டி தோட்டத்திலேயே வச்சு சமைக்கிறோம். பாருங்க அம்மாவுக்கு பின்னுக்கு நிற்கிற எல்லாம் வண்டிக்காய்டா நல்ல பிஞ்சு வண்டிக்காயை சமைக்கணும். அப்போ நல்ல ஒரு சுவையாக இருக்கும் கறிகள். அதை விட இந்த வண்டி வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அம்மா. பால் வண்டி அல்லோ இந்த வண்டி பால் வண்டி. இன்னொரு வண்டி இருக்கு அப்படியே கருக்கு வண்டி. அந்த மசக்குடி மாதிரி ஒரு கருக்கு இருக்கும் அந்த வண்டிக்காய்க்கு. அது சுவை குறைவு. இந்த வண்டிக்காயை நாங்கள் இண்டைக்கு பிடிங்கி வச்சா இன்னும் 2 நாள் கழிச்சு சமைக்கலாம். ஆனால் அந்த வண்டிக்காய் அப்படி இல்லை. பிடுங்கி அடுத்த நாள் முத்திடும். அது வண்டிக்காயும் சின்ன ஒரே கருக்கு மாதிரி இருக்கும் அந்த வண்டிக்காய் சின்ன. சந்தையில் போனால் அந்த வண்டி தான் கூடுதலாக இருக்கும். இந்த பால் வண்டி இருக்கிறதே குறைவாக தான் இருக்கும். இந்த பால் வண்டி தான் குறைவு இருக்கும். இந்த இனம் அழிஞ்சு கொண்டு வந்து இது அப்பா வந்து மாறி மாறி நெத்தெல்லாம் விட்டு எடுத்து மாறி மாறி போடுறபடியே எங்கள்கிட்ட வந்து அந்த இனம் இருக்குது. நாங்கள் இந்த இனத்தை அழிக்கப்படே இல்லை. இப்போ வந்து இந்த வண்டி வந்து காய்ச்சி ஓஞ்சோண்டு வர நேரத்தில் இந்த பெரிய பெரிய காயோட பார்த்து அப்பா விடுவார் நெத்து கண்டு. அப்படியே நாங்கள் தொடச்சியா அதில் நெத்து எடுத்து கொண்டு இருக்கோம். நாங்கள் வண்டிக்காரனுடைய கடையை போட்டு வெட்டுவோம். எனக்கு எப்படி பிஞ்சா இருக்கு அந்த வண்டிக்காய். இந்த வண்டிக்காயை வந்து சாப்பிட்டீங்கன்னா கடைசி வந்து விட மாட்டீங்க. நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த வண்டிக்காய். இப்படியே நாங்கள் வண்டிக்காயை வட்டி எடுப்போம். ஆமாம் இப்படியே வட்டி எடுப்போம். இதோடய அப்படியே பச்சை மிளகா வெங்காயம் வட்டி எடுப்போம். அதை விட மரக்கரையில் வந்து தோட்டத்திலேயே பிடுங்கி உடனே சமைக்கிறதுல நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. அதான் நான் பிடிங்கின உடனே சமைக்கிறோம். நானெல்லாம் பிடிக்க வந்து ஒளிம்பின உடனே தோட்டத்தை வந்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் போய் அடுத்த வேலை செய்வேன். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. நாங்கள் பார்க்குறதாலே அந்த பயிரோடிகளுக்கும் ஒரு சந்தோஷம். நாங்களை வந்து ஒரு நாள் பார்க்கணும். வந்து நாங்கள் இப்போ வண்டிக்காய் வச்சு வெங்காயம் எல்லாம் வட்டி எடுத்துட்டோம். அதோட தேசிக்காயம் வட்டி புளிக்க சேர்த்து கொள்வோம். புளி இல்லைன்றால் இது ஒரு புளி புளிப்பாக இருக்கும். தேசிக்காய் வந்து முக்கியம். அதோட வந்து நாங்கள் அளவான உப்பும் சேர்த்து கொள்வோம். அளவான மஞ்சள் தூளும் சேர்த்து கொள்வோம். இஞ்சி விடுவோம். எல்லாம் செய்கிறது. எங்களுக்கு இப்போ அடுப்பு நல்லா எரிய தொடங்கிடுது. நாங்கள் வண்டிக்கு அவிக்கிறதுக்கு கொஞ்சம் பால் விடுவோம். கணக்க விடக்கூடாது. வண்டிக்கு நல்லா அவிய வேணும். நல்லா சேர்த்து விடுவோம். நாங்கள் அடுப்பில் வைப்போம். வண்டிக்கு அவிக்கிற மாதிரி மூடி விடுவோம். அங்கே வந்து எங்களோட வெண்டிக்காய் கறி அவிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் எங்களை உளுந்து தோட்டத்துக்கா பார்ப்போம் வந்துட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு உளுந்து வட்டி எடுக்கலாம் போலோட. நெத்தாயுது நெத்தாயினாலும் இந்த கோழிகள் விடாது. கோழி விடாது. அதுதான் கரைச்சலாக இருக்குது. இப்போ இவருங்க நெத்தாயினா தெரியுது. இல்லை நாங்கள்லாம் நம்பி வட்டி எடுக்கணும். இது கூலிக்கு ஆக்கள் பிடிக்கிறாது. ஆனால் சின்ன சின்ன மரங்கள் சின்ன மரம் தான். இது மரம் தான். இது கொடியாக வராது. இந்த வளர்ச்சியும் தான்
அதனால் மாடுகள் வந்துடலாம், பட்டி மாடுகள் வந்துடலாம் சாப்பிட்டு நான் உழைச்சி போகுது. இந்த மாதிரி டைமுக்குள்ள போட்டோடையே கொஞ்சம் புல்லு மலர்ந்துட்டுது, ஆனால் நல்லா உளுந்துருக்குது. இங்கே பாருங்க, தண்ணியும் விட்டு உடனே மாடுகள் எல்லாம் வந்து அதை விட கோழிகள் விடாது. இல்லை உழைக்கிற வழியாக மாட்டடி தான் எல்லாம் முழுந்து சாண்டுவோம். எங்கட சாப்பாட்டுக்கு வந்தால் காணும். சாப்பாட்டுக்கு தான் வரும். இடைக்கிட 1-2 காயும் இருக்குது. நான் புரிஞ்சு போட்டது பழத்துக்கு. சொல்லி வாய் முடல பாருங்க, கோழியெல்லாம் அங்கேருந்து ஓட்டத்தில் வருது. இப்போ தான் அந்த கோழி கூட திறந்து விட்டுருக்கு, ஆக்களெல்லாம் ஓட்டத்தில் வந்து கொண்டிருக்கணும். என்னம்மா நாங்கள் ஒரு கறியை போய் பார்ப்போம். என்ன நான் திறந்து பார்ப்போம். மல்லிகை அவிஞ்சிட்டு கொண்டு அவிஞ்சு கொண்டு இருக்கு. ஒரு 10 ரூபாய் விடுவோம். 3 ரூபா அவியட்டு மட்டும். இந்த வண்டியில் பாருங்க, அப்படியே கட்டம் கட்டமாக வந்து காய்க்குது. இந்த வண்டிக்காய் வந்து முதல்ல வெட்டலாம், அதுக்கு பிறகு இந்த வண்டிக்காய், அதுக்கு பிறகு இந்த வண்டிக்காய், அதுக்கு பிறகு இந்த வண்டிக்காய். இந்த ஒண்டை விட்டு ஒரு நாளைக்கு டேர்ன் வந்து கொண்டே இருக்கும் வண்டிக்காய். கட்டாயம் வந்து ஒண்டை விட்டு ஒரு நாளைக்கு வெட்டி ஆகணும், இல்லாட்டி முத்திடும். வண்டிக்காய் முத்தினால் ஒன்றுக்கும் பயன்படுத்திடலாம். வைத்தங்காய் முத்தினா அதை உடைச்சி போட்டுருந்தாலும் காய்ச்சலாம், பரிசம் வைக்கலாம். வண்டிக்காய் முத்தினா ஒன்று செய்யலாம். மாட்டுக்கு தான் போடணும். மாடுஞ்சது சாப்பிடாது. நாங்கள் கற்றுக்கு அந்த பாப்பம் அவிஞ்சிருக்கோம். அவிஞ்சிருக்கும். நல்ல கணக்காக வந்துட்டு விட்டு பால் எல்லாம் நல்லா வத்தி நல்லா அவிஞ்சிருக்கு. சரி, நாங்கள் முதல் பல சேர்த்து கொள்வோம். ஒரு இடத்துல ஆகி விடுவோம். இனி பால் வந்து கொதிச்சா இறக்கலாம். இந்த பால் கொதிச்சிட்டு இல்லை, மூடி விடுவோம். நான் ஒரு இடத்துல வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது. வண்டிக்காய் பால் கறி 10 ரூபாய் பார்ப்போம். நல்லா புல்வெட்டு ஒன்று இருக்குது. சரி, இறக்கி எடுக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுவோம். 10 ரூபாய் விடுவோம். அப்போ நீங்கள் இறக்கலாம். வேணாம்மா, இனி இறக்கலாம். இறக்கியாச்சு. மூடி விடுவோம். இது காரம் மூடி விடுவோம். நல்ல வடிவம். இனி நாங்கள் சாப்பிடுவோம். வண்டிக்காய் பால் கறி, பச்சை அரிசி சோறு, நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து வண்டிக்காய் பால் கறி வச்சு எடுத்துட்டோம், சாப்பிடுவோம். இன்றைக்கு வந்து வண்டி தோட்டத்திலான் இருக்கிறோம். எங்களோட தோட்டத்திலே வந்து வண்டிக்காய் அப்படிங்க, வண்டி தோட்டத்திலே வச்சு சமைச்சு வண்டி தோட்டத்திலே வந்து சாப்பிட்றது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமோ. அதனால தான் இன்றைக்கு வண்டி தோட்டத்திலே இருந்துட்டேன் நான். வண்டிக்காய் பால் கறி வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்குது. வண்டிக்காய் பால் கறிக்கு இந்த வண்டிக்காய் தான் நல்ல ஒரு சுவையாக தரும். பால் வண்டியிலேயே வண்டிக்காய் பால் கறி பச்சை அரிசி சோறுக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்குது.
இப்படி ஒரு வெண்டிக்காய் பால் கறி இருந்தால் வேற ஒரு கறியுமே தேவையில்லை. எனக்கெல்லாம் வந்து வெண்டிக்காய் பால் கறி வந்து நல்ல விருப்பம். ஆனால் இந்த பால் வெண்டிக்காய் பால் கறி தான் எனக்கு நல்ல விருப்பம். நீங்களும் வந்து கூடுதலாக வந்து சந்தையிலவே வெண்டிக்காய் வாங்குவீங்கள். இந்த வெண்டிக்காய் வாங்கி ஒரு நாளைக்கு சமைச்சு பாருங்கள், இப்படி ஒரு சுவையாக இருக்குமெண்டு. நாங்கள் இப்போ இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாளை சந்திப்போம். பாய் பாய்.